எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூகா டாக்ஸ். இன்னைக்கு மார்ச் 1 தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சென்னை தெற்கு மாவட்ட திமுக அயலகணி சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மு.க. ஸ்டாலின் என்கிறது வெறும் பெயர் கிடையாது, அது ஒரு பிராண்ட். கலைஞர் சொன்ன மாதிரி மு.க. ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 ஒன்று தான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம். நேற்று மாதம் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பாக ஒரு பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்தினார். அது ஒரு மாநாடு போல் பெரிய ஹிட்டு. 60,000 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லா தலைவர்களும் தலைவரை வாழ்த்தி பேசினாங்க. ஸோ ரொம்ப பெரிய மாநாடாக நடந்தது ஆக்சுவலாக. ஸோ அடுத்து தலைவரை இந்த மார்ச் 1 எனக்கு எப்படி யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா எங்கள் அப்பா தான் அறிமுகப்படுத்தினார். ஆக்சுவலாக நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு திமுக பொதுக்கூட்டம் மதுரையில் அரசடியில் நடந்தது. அதுக்கு வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார். ஆக்சுவலாக ஒரு பெரிய பொதுக்கூட்டம். அதில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி கடைசியில் நின்றுட்டு இருந்தோம். எங்கள் அப்பா சைக்கிளில் உட்கார வச்சுக்கிட்டு இவர் தான் கலைஞரோட பிள்ளை மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். ஆக்சுவலாக அப்படி வளர வளர அதுக்கப்புறம் திமுகவை பற்றி தெரிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தலைவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். அதை மாதம் 2021 24 நவம்பர் அன்னைக்கு தலைவரை பார்க்க கூப்பிட்டு போனார். ஸோ அப்போ பார்க்கும்போது தலைவருக்கு நான் அந்த கிஃப்ட் கொடுத்தேன். நான் ஒன்று அவர் கையால் ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிட்டேன். 24/11/2021. இதில் மு.க. ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 அப்படின்னு கலைஞர் சொன்னதை போட்டு அவருக்கு ஒன்று கிஃப்ட் கொடுத்துட்டு நானும் ஒன்று கிஃப்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி முதல்வர். அவரை நாம் எல்லாம் சேர்ந்து கொண்டாடினாதான் அவரோட சாதனைகளை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ நாம் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம். விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே சார். அன்புடன் முகேஷ் கண்ணா, சென்னை தெற்கு மாவட்ட திமுக அயலகணி மாவட்ட அமைப்பாளர்.